வணக்கம். ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள். ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும், ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது. நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம். இது ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாளில் 12 லக்னங்கள் மாறிவரும். அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது. இது ஒருவரின் குணநலன்கள், உடல் அமைப்பு, மனோபலம், செயல்பாடு, ஆயுள், எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது. ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும். ஒரு ராசியில் சந்திரன் சுமார் 2.25 நாட்கள் இருப்பார். சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை, எண்ண ஓட்டங்கள், உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும். தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன. ஜோதிடப்படி லக்னம்தான் ஒருவரின் ஆளுமை திறன், சிந்தனை, செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது. ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே. ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும். உதாரணத்திற்கு, ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும். எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம். இப்போது 12 லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விருச்சிக ராசியும் கன்னி லக்னமும் கொண்ட நபர்கள் மிகவும் கூர்மையான அறிவுத்திறன் மற்றும் எதையும் ஆழமாக ஆராயும் குணம் கொண்டவர்களாக திகழ்வார்கள். கன்னி லக்னம் இவர்களுக்கு ஒருவிதமான ஒழுக்கத்தையும் எதையும் நுணுக்கமாக கவனிக்கும் ஆற்றலையும் கொடுக்கும். அதே வேளையில் விருச்சிக ராசி இவர்களுக்கு துணிச்சலையும் இரகசியங்களை அறிந்து கொள்ளும் ஆர்வத்தையும் வழங்கும். பார்ப்பதற்கு மிகவும் எளிமையாகவும் அமைதியாகவும் தெரிந்தாலும் இவர்களின் மூளை எப்போதும் எதையாவது சிந்தித்துக் கொண்டே இருக்கும் என்பதால் இவர்களை யாராலும் அவ்வளவு எளிதில் ஏமாற்றிவிட முடியாது. புதனின் ஆதிக்கமும் செவ்வாயின் ஆதிக்கமும் இவர்களிடம் சரிசமமாக இருப்பதால் இவர்களிடம் பேச்சாற்றலும் இருக்கும். அதே சமயம் செயலில் வேகமும் இருக்கும். மற்றவர்கள் கவனிக்க தவறும் சிறு விஷயங்களை கூட இவர்கள் மிக துல்லியமாக கண்டுபிடித்து விடுவார்கள். இதனால் இவர்களுக்கு புலனாய்வு திறன் பிறப்பிலேயே அமைந்திருக்கும். வெளிப்படையாக பழகுவது போல தெரிந்தாலும் இவர்களுக்குள் ஒரு இரகசிய உலகம் எப்போதும் இருக்கும். அதை தனது நெருங்கிய நண்பர்களிடம் கூட பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். இவர்களின் கண்கள் மிகவும் தீட்சண்யமாக இருக்கும். ஒருவரை பார்த்த மாத்திரத்திலேயே அவர்களின் உள்நோக்கத்தை கணிக்கும் வல்லமை இவர்களுக்கு உண்டு. தோல்விகளை கண்டு இவர்கள் ஒருபோதும் துவண்டு போக மாட்டார்கள். மாறாக அந்த தோல்வியிலிருந்து புதிய பாடங்களை கற்றுக்கொண்டு இன்னும் வலிமையாக உருவெடுப்பார்கள். சமுதாயத்தில் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடிக்க வேண்டும் என்ற வேட்கை இவர்களிடம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை இவர்கள் மிகவும் பொறுப்பானவர்களாகவும் குடும்ப உறுப்பினர்களின் நலனில் அதிக அக்கறை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். கன்னி லக்னத்தின் தாக்கம் இருப்பதால் இவர்களுக்கு தூய்மை மற்றும் ஒழுக்கம் என்பதில் அதிக ஈடுபாடு இருக்கும். அதை தனது குடும்பத்திலும் எதிர்பார்ப்பார்கள். தாய் மற்றும் தந்தை மீது அதிக பாசம் வைத்திருப்பார்கள். அவர்களின் தேவைகளை முன்னின்று நிறைவேற்றுவதில் இவர்களுக்கு தனி மகிழ்ச்சி உண்டு. சகோதர சகோதரிகளிடம் சில சமயம் விமர்சனம் செய்யும் குணம் இருந்தாலும் அவர்கள் மீது மிகுந்த அன்பு வைத்திருப்பார்கள். ஆபத்து காலங்களில் அவர்களுக்கு தோள் கொடுப்பார்கள். இவர்களின் திருமண வாழ்க்கை பொதுவாக ஒரு புரிதலுடன் அமையும். ஆனால் தனது துணையிடம் எல்லா விஷயங்களையும் துல்லியமாக எதிர்பார்க்கும் குணத்தால் சிறு வாக்குவாதங்கள் ஏற்படலாம்.
குடும்பத்தின் பொருளாதார நிலையை உயர்த்துவதற்காக இவர்கள் கடுமையாக உழைப்பார்கள். எத்தகைய கஷ்டம் வந்தாலும் அதை தனக்குள்ளேயே வைத்துக்கொண்டு குடும்பத்தை சிரிப்போடு வழிநடத்துவார்கள். உறவினர்கள் மத்தியில் இவர்களுக்கு ஒரு புத்திசாலி என்ற பெயர் இருக்கும். எதற்கும் அவசரப்படாமல் நிதானமாக முடிவெடுப்பதால் அனைவரும் இவர்களிடம் ஆலோசனை கேட்பார்கள். குடும்ப ரகசியங்களை வெளியில் சொல்லக்கூடாது என்பதில் மிகவும் பிடிவாதமாக இருப்பார்கள். உறவுகளை ஒரு கோட்டை போல பாதுகாக்கும் திறன் இவர்களிடம் உண்டு. இவர்களின் கண்டிப்பும் அன்பும் கலந்த பராமரிப்பு குடும்பத்தை ஒரு சரியான பாதையில் கொண்டு செல்லும் என்பதில் சந்தேகம் இல்லை. வியாபாரத்தில் இவர்கள் ஒரு மிகப்பெரிய நுணுக்கமான திட்டமிடல் கொண்டவர்களாக இருப்பார்கள். எங்கு முதலீடு செய்தால் லாபம் வரும் என்பதை துல்லியமாக தெரிந்து வைத்திருப்பார்கள். கணக்கு வழக்கு பார்ப்பதில் இவர்கள் மிகவும் கராரானவர்கள் என்பதால் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுவது மிகவும் குறைவுதான். தகவல் தொடர்பு, கணினித்துறை, தரகு வேலைகள் அல்லது கல்வி சார்ந்த வியாபாரங்கள் இவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும். வாடிக்கையாளர்களின் தேவைகளை அறிந்து அதற்கு தகுந்தாற்போல தொழிலில் மாற்றங்களை செய்வதில் இவர்கள் முன்னோடியாக திகழ்வார்கள். வியாபார ரீதியான ரகசியங்களை பாதுகாப்பதில் இவர்களுக்கு நிகர் இவர்களேதான். இவர்களின் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதை போட்டியாளர்களால் யூகிக்கவே முடியாது. புதனின் பலத்தால் இவர்களின் பேச்சு திறமை வியாபாரத்தை பல மடங்காக விரிவுபடுத்த உதவும். அதே சமயம் செவ்வாயின் பலத்தால் எதற்கும் அஞ்சாமல் புதிய முயற்சிகளில் இறங்குவார்கள். கூட்டாக தொழில் செய்வதை விட தனித்து நின்று தொழில் செய்வதே இவர்களுக்கு அதிக லாபத்தையும் மன அமைதியையும் கொடுக்கும். தொழிலில் இவர்களிடம் வேலை செய்பவர்களை கண்காணிப்பதில் மிகவும் கவனமாக இருப்பார்கள். வேலையில் சிறு தவறு நடந்தாலும் அதை உடனே சுட்டிக்காட்டி திருத்துவார்கள். நீண்ட கால திட்டங்களை வகுத்து செயல்படுவதால் இவர்களின் தொழில் வளர்ச்சி என்பது மிகவும் நிலையானதாக இருக்கும். பொருளாதார சந்தையின் மாற்றங்களை முன்கூட்டியே கணிக்கும் ஆற்றல் இவர்களுக்கு இருப்பதால் இவர்கள் ஒரு சிறந்த தொழிலதிபராக மிளிர்வார்கள். வேலையை பொறுத்தவரை இவர்கள் மிகவும் துல்லியமாகவும் நேர்த்தியாகவும் செயல்படும் பணியாளர்களாகவும் மேலாளர்களாகவும் இருப்பார்கள். ஒரு அலுவலகத்தில் இவர்களிடம் கொடுக்கப்படும் வேலை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் அதை மிக சரியாக முடித்துக் கொடுப்பார்கள். குறிப்பாக மருத்துவம், கணக்கியல், ஆராய்ச்சித்துறை அல்லது சட்டம் சார்ந்த துறைகளில் இவர்கள் மிகப்பெரிய உயரத்தை அடைவார்கள். வேலையில் இருக்கும்போது இவர்களுக்கு ஒருவிதமான அர்ப்பணிப்பு உணர்வு இருக்கும். எதையும் அரைகுறையாக செய்ய இவர்களுக்கு பிடிக்காது. சக ஊழியர்களிடம் பழகும்போது மிகவும் கவனமாக பழகுவார்கள். பணியிடத்தில் நடக்கும் அரசியலில் சிக்காமல் தனது வேலையில் மட்டுமே கவனம் செலுத்துவார்கள். இவர்களின் விமர்சன குணம் சில சமயம் மற்றவர்களுக்கு எரிச்சலை தரலாம், ஆனால் இவர்கள் சொல்வது உண்மையாகவே இருக்கும். மேல் அதிகாரிகளிடம் இவர்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு இருக்கும். இவர்களின் பொறுப்புணர்வை கண்டு இவர்களுக்கு முக்கியமான பதவிகள் தேடி வரும். வேலையில் ஏதாவது சிக்கல் ஏற்பட்டால் அதை தனது அறிவால் மிக எளிதாக தீர்த்து விடுவார்கள். இக்கட்டான சூழலில் இவர்களின் மூளை மிக வேகமாக வேலை செய்யும். கடின உழைப்பு இவர்களுக்கு கைவந்த கலை என்பதால் வாழ்க்கையின் ஆரம்ப காலத்தில் கஷ்டப்பட்டாலும் பிற்பகுதியில் மிக உயர்ந்த நிலையை அடைவார்கள். ஒரு வேலையை செய்யும் முன் பலமுறை யோசிப்பார்கள், ஆனால் தொடங்கிவிட்டால் அதை முடிக்காமல் விடமாட்டார்கள் என்பது இவர்களின் தனிச்சிறப்பு. பொருளாதார ரீதியாக இவர்கள் எப்போதும் ஒரு திட்டமிடலுடன் இருப்பார்கள். பணத்தின் மதிப்பை நன்கு அறிந்து சரியான முறையில் கையாளுவார்கள். இவர்களுக்கு வீண் செலவு செய்வது என்பது சுத்தமாக பிடிக்காது. அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே செலவு செய்ய விரும்புவார்கள். சேமிப்பு பழக்கம் இவர்களிடம் மிக அதிகமாக இருக்கும். சிறு வயதிலிருந்தே சிறுகச் சிறுகச் சேமித்து பெரிய சொத்துக்களை வாங்கும் யோகம் இவர்களுக்கு உண்டு. நிலம், வீடு அல்லது தங்கத்தில் முதலீடு செய்வதை இவர்கள் மிகவும் பாதுகாப்பானதாக கருதுவார்கள். அதன் மூலம் நல்ல லாபமும் பெறுவார்கள். இவர்களிடம் பணம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும், ஆனால் அதை வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டார்கள். மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும் போது மிகவும் யோசிப்பார்கள். கொடுத்த பணம் திரும்ப வரும் என்று தெரிந்தால் மட்டுமே உதவுவார்கள். லக்ன அதிபதி புதன் என்பதால் கணித ரீதியாக இவர்களின் நிதி மேலாண்மை மிகவும் சிறப்பாக இருக்கும். வரவுக்கும் செலவுக்கும் சரியான கணக்கு வைத்திருப்பார்கள். இரகசியமான வழிகளில் அல்லது பூர்வீக சொத்துக்கள் மூலம் இவர்களுக்கு எதிர்பாராத பணவரவு கிடைக்க வாய்ப்பு உண்டு. பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் வந்தாலும் அதை தனது புத்திசாலித்தனத்தால் சரிசெய்து மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புவார்கள். இவர்களின் சேமிப்பு மற்றும் முதலீடுகள் இவர்களின் முதுமை காலத்தை மிகவும் பாதுகாப்பானதாகவும் வசதியாகவும் மாற்றும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். குறிப்பாக செரிமான மண்டலம் மற்றும் நரம்பு மண்டலம் தொடர்பான பாதிப்புகள் வரலாம். கன்னி லக்னம் என்பதால் வயிறு சம்பந்தமான உபாதைகள் அல்லது குடல் பிரச்சனைகள் இவர்களை அடிக்கடி தொந்தரவு செய்யக்கூடும்.
விருச்சிக ராசியின் தாக்கம் இருப்பதால் உடல் சூடு தொடர்பான உபாதைகள் அல்லது இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. உணவு விஷயத்தில் இவர்கள் ஒரு முறையான கட்டுப்பாட்டை பின்பற்ற வேண்டும். சரியான நேரத்திற்கு உணவு உட்கொள்வது இவர்களின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. மன அழுத்தம் இவர்களின் உடலை எளிதில் பாதிக்கக்கூடும் என்பதால் எப்போதும் மனதை உற்சாகமாக வைத்துக் கொள்ள வேண்டும். தினமும் யோகா அல்லது தியானம் செய்வது இவர்களின் பதட்டத்தை குறைத்து தெளிவான சிந்தனையை கொடுக்கும். தண்ணீர் அதிகமாக குடிப்பது இவர்களின் உடல் சூட்டை குறைத்து தோல் சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து இவர்களை பாதுகாக்கும். அடிக்கடி மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது இவர்களுக்கு வரப்போகும் பெரிய நோய்களை ஆரம்பத்திலேயே தடுக்க உதவும். பொதுவாகவே இவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நன்றாக இருந்தாலும் அதிக வேலைப்பளு காரணமாக தூக்கமின்மை பிரச்சனை வரலாம். எனவே போதிய ஓய்வு அவசியம். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றினால் நீண்ட காலம் எந்தவித பாதிப்புமின்றி இவர்கள் சிறப்பாக வாழலாம். குழந்தைகள் விஷயத்தில் இவர்கள் மிகவும் அன்பு காட்டும் அதே சமயம் அவர்களின் கல்வியில் மிகுந்த கண்டிப்போடு இருப்பார்கள். தனது பிள்ளைகள் சமுதாயத்தில் மிகச்சிறந்த அறிஞர்களாகவும் ஒழுக்கமுள்ளவர்களாகவும் வளர வேண்டும் என்று விரும்புவார்கள். குழந்தைகளின் சின்ன சின்ன தேவைகளை அறிந்து அவற்றை செய்து கொடுப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு செல்லம் கொடுத்து கெடுக்க மாட்டார்கள். பிள்ளைகளின் படிப்புக்காக எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்ய தயங்க மாட்டார்கள். அவர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக திகழ்வார்கள். இவர்களின் பிள்ளைகள் பெரும்பாலும் கலை அல்லது அறிவியல் துறையில் சிறந்து விளங்க வாய்ப்பு உண்டு. அவர்களின் அறிவுத்திறன் இவர்களைப் போலவே இருக்கும். குழந்தைகளிடம் நண்பர்களைப் போல பழகுவதற்கு தடையாக இருப்பது இவர்களின் விமர்சன குணம்தான். எனவே அதை தவிர்ப்பது நல்லது. பிள்ளைகளுக்காக சொத்துக்களை சேர்த்து வைப்பதில் இவர்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும். அவர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பானதாக மாற்றுவார்கள். வாரிசுகள் இவர்களின் பேச்சை கேட்டு நடப்பார்கள். வயதான காலத்தில் இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவாக திகழ்வார்கள். பிள்ளைகளின் முன்னேற்றத்தைக் கண்டு இவர்கள் அடையும் மகிழ்ச்சிக்கு எல்லையே இருக்காது. அவர்களின் வெற்றியை தனது வெற்றியாக பார்ப்பார்கள். பிள்ளைகளின் வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்காக தனது வாழ்நாள் முழுவதும் உழைக்கும் ஒரு உன்னதமான பெற்றோராக இவர்கள் விளங்குவார்கள். பயணங்கள் செய்வதில் இவர்களுக்கு ஒரு தனி ஆர்வம் இருக்கும். ஆனால் அந்த பயணங்கள் ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆன்மீக பயணங்கள் அல்லது வரலாற்று சிறப்புமிக்க இடங்களுக்கு செல்வதை இவர்கள் மிகவும் விரும்புவார்கள். தொழில் ரீதியாக அடிக்கடி வெளிநாடுகளுக்கு அல்லது வெளியூர்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இவர்களுக்கு அமையும். அதன் மூலம் இவர்களின் அனுபவ அறிவு பெருகும். பயணங்களின் போது இவர்களுக்கு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் அதிகம் இருக்கும். ஒரு மாணவனைப் போலவே அனைத்தையும் கவனிப்பார்கள். தனியாக பயணம் செய்வதை விட தனது குடும்பத்துடன் அல்லது நெருங்கிய நண்பர்களுடன் செல்வதையே இவர்கள் விரும்புவார்கள். பயணங்களின் போது இவர்களின் பாதுகாப்பு மற்றும் வசதிகளில் அதிக கவனம் செலுத்துவார்கள். எதற்கும் அவசரப்படாமல் மிக தெளிவாக திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்வார்கள். நீர்நிலைகள் உள்ள இடங்களுக்கு செல்வது இவர்களின் மன அழுத்தத்தை குறைத்து ஒரு புதிய புத்துணர்ச்சியை கொடுக்கும். பயணங்களின் மூலம் இவர்களுக்கு புதிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கும். அது இவர்களின் வளர்ச்சிக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவியாக இருக்கும். ஒவ்வொரு பயணமும் இவர்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்து வாழ்க்கையை பற்றிய புதிய கண்ணோட்டத்தை உருவாக்கும் என்பதில் ஐயமில்லை. பயணங்கள் இவர்களின் சோர்வை நீக்கி மீண்டும் ஒரு புதிய வேகத்துடன் வேலையை தொடங்க வழிவகுக்கும். முடிவாக விருச்சிக ராசியும் கன்னி லக்னமும் கொண்டவர்களின் வாழ்க்கை என்பது அறிவு மற்றும் ஆற்றலின் ஒரு அழகான கலவையாக இருக்கும். இவர்களின் நுணுக்கமான பார்வையும் அஞ்சாத நெஞ்சமும் இவர்களை சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். தெய்வ நம்பிக்கையும் நேர்மையும் இவர்களுக்கு எப்போதும் ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும். எத்தகைய சவாலையும் முறியடிக்கும் வல்லமை இவர்களுக்கு உண்டு. முன்கோபத்தையும் மற்றவர்களை விமர்சனம் செய்யும் குணத்தையும் கொஞ்சம் குறைத்து கொண்டால் இவர்களின் வாழ்க்கை இன்னும் இனிமையாகவும் நிம்மதியாகவும் அமையும். பிறருக்கு உதவும் குணம் இவர்களை மேன்மைப்படுத்தும். மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக வாழ்வார்கள். வாழ்க்கையில் வரும் ஏற்ற இறக்கங்களை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு விடாமுயற்சியுடன் முன்னேறினால் இவர்களை வெல்ல எவராலும் முடியாது. அமைதியான குடும்பம், கௌரவமான வேலை, நல்ல பொருளாதாரம் என அனைத்தும் இவர்களுக்கு தேடி வரும் என்பது உறுதி. மன உறுதியுடன் எதையும் எதிர்கொள்ளும் இவர்களின் குணம் இவர்களை ஒரு சாதனையாளராக மாற்றும். தெய்வபலமும் பெரியவர்களின் ஆசியும் இவர்களுக்கு எப்போதும் துணை நின்று இவர்களை ஒரு நல்ல பாதையில் வழிநடத்தும். இவர்களின் எதிர்காலம் மிகவும் பிரகாசமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் இவர்களுக்கு சாதகமாகவே முடியும். இவர்களின் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு சிறந்த உதாரணமாகவும் ஒரு வெற்றி காவியமாகவும் அமையும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை. நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால்
பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.